ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி, உப்பு. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடுலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இது ஈஸியான டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். இது பேச்சுலர் ரெசிபின்றதுனால அவங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் இது. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது தொக்கு மாதிரியும் இருக்கும், கிரேவி மாதிரியும் இருக்கும், பொரியல் மாதிரியும் பார்க்கறதுக்கு இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதுனால கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம், தனி மிளகாத்தூள். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்க்கலாம். நான் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணாமல் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இந்த மாதிரி ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கறதுனால அதே மாதிரியே இதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் சேனலில் நான் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சமையல் வீடியோஸ் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வேக வைக்கலை. இந்த பச்சை உருளைக்கிழங்கு தான், அந்த உருளைக்கிழங்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா இதோடய நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் அப்படின்றதுனால உருளைக்கிழங்கு நீங்கள் 1 அந்த மாதிரி சேர்த்தாலே போதும். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேணும்னா நீங்கள் 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இது முழுகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா உருளைக்கிழங்கும் சீக்கிரமாக வெந்துடும், கத்திரிக்காய் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் அது இருந்தாலே போதும். இப்போ நம்ம திறந்தே வச்சு நம்ம இது அப்பப்போ கொஞ்சம் கலரிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே அப்பப்போ கொஞ்சம் நல்லா அப்படியே அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது பொரியலாகவும் சொல்லலாம், சப்ஜியாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொரியல்லையே கத்திரிக்காயிலே நிறைய டிஷ் இருக்குது. இது அவங்களுக்கு ஈஸியான இது சாப்பாடுலேயே அவங்க போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி அது மாதிரி எதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு இது சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி இது செஞ்சு காமிக்கிறேன். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் அவங்களுக்கு டக்குன்னு அதை செஞ்சிடலாம். அவங்க மாதிரி இந்த பேச்சுலர்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி இந்த ரெசிபி இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாக நல்லா டக்குன்னு இதுவாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு நம்ம இப்படியே இதுலேயே நம்ம கத்திரிக்காயிலே போட்டு இது பண்ண சீக்கிரமாக வெந்துருச்சு நமக்கு.
இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்ந்த பொரியலும் சொல்லலாம், சப்ஜியும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு சிம்பிளான ரெசிபி இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். யாரெல்லாம் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.